ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பீஃப் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பீஃப் பிரியாணிக்கு 200 எண்ணெய் ஊற்றிக்கணும். 200 எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு பட்டை கிராம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் 400 ml வெங்காயம் போடணும். 400 வெங்காயம் போட்டு நல்லா சவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எங்கள் வீட்டில் தயாரித்த பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் போடணும். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இட்லி பொடி, இந்த மாதிரி பிரியாணி மசாலா, அது மாதிரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான். கலர் எதுவும் நாங்கள் சேர்க்கலை. எப்படி நல்லா சேஃபாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி 400 கிராம் போடணும். மல்லி, புதினா, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 200 கிராம் தயிர் ஊற்றணும். 200 தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு எலுமிச்சம்பழம் 2 புளிஞ்சி ஊற்றிக்கணும். புளிஞ்சி ஊற்றிட்டு 700 மில்லி தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். அதில் பிரியாணி மசாலா, எங்கள் வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா தான் போடுறோம். அப்படி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நாங்கள் பீஃபை வந்து தனியாக வேக வச்சுருக்கோம். வேக நேரம் ஆகும் இதில்ங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு நாங்கள் இதில் போட்டுட்டோம். 700 கிராம் தண்ணி அளந்து ஊற்றிங்க. 1 கிலோவுக்கு 700 கிராம் தண்ணி கணக்கு. இது நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு வதங்கினோன்னே தண்ணி 700 கிராம் ஊற்றிங்க. ஊற்றிட்டு அது கொஞ்சம் மூடி போட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் பட்டை கிராம்பு போட்டு அரிசியை களைஞ்சி போட்டு ஒரு அரை வேக்காடு வந்தோடனே தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டு கிண்டி தம் போட்டுற வேண்டியது தான். பீஃப் பிரியாணி செஞ்சாச்சு. பீஃப் பிரியாணி, மட்டன் கிரேவி, வெங்காய பச்சடி, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி மசாலாலாம் வீட்டிலையே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். பாய் வீட்டு பிரியாணி மசாலா, பிரியாணி ஒட்டுப்பு மசாலாலாம் வாங்கி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.